ரொம்ப பாதிச்ச ஒரு சாட்சி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஊழியக்காரர் ஒரு நல்ல இடம், அந்த இடத்துல சர்ச்சு கட்டணும்னு அவருக்கு ஒரு பெரிய ஆசை வருது. உடனே இரவில் அந்த இடத்தை குறித்து ஒரு பிளான் போட்டு அதற்காக ஒரு காரியத்தை பண்ணி ஒரு இன்ஜினியரை வர சொல்லி அதற்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பார்த்து அந்த செலவுகளை எல்லாம் அவர் கணக்கு பார்த்து உடனே அவர்கிட்ட இருக்கிற பிலீவர்ஸ், அவர்கிட்ட இருக்கிற மூப்பர்கள், யாரெல்லாம் காணிக்க கொடுக்குறவங்க, யார் குடும்பத்தில் எவ்வளவு கொடுக்க முடியும், இது எல்லாத்தையுமே ஒரு அவுட்லைன் கொண்டு அழகாக ப்ரிப்ரேஷன் பண்ணி ஒரு குடும்பத்திற்கு இவ்வளோ ரூபாயை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சர்ச்சை இத்தனை மாதத்துக்குள்ளே கட்டி முடிச்சிடலாம் அப்படின்ற அவர் கணக்கு போட்டு பார்த்தா அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, சிம்பிள், அவ்வளோதான். இந்த ஃபேமிலி இவ்வளோ ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா இந்த சர்ச்சை இவ்வளோ நாளைக்குள்ள கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு அவருக்கு வந்துச்சு. ஒரு பெரிய சந்தோஷமாயிருச்சாமா. பரவாயில்லையே, நம்மகிட்டையும் ஆண்டவர் இவ்வளோ ஆள் கொடுத்துருக்குறாங்களே, நம்ம இந்த சர்ச்சு கட்டுறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சோம், அது ரொம்ப ஈஸியாக முடிச்சு போடலாம் போல தெரியுது, இவ்வளோ ஆட்களை கத்தர் தந்திருக்கிறாருன்னு சொல்லி சரி கடைசியாக படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் சர்ச்சில் இதை அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அதை எடுத்து வைக்கும்போது, ஜெப அறைக்கு போகும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பேப்பரை கொண்டு போய் வச்சு, இத்தனை ஆட்களை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, இவ்வளவு ஜனங்களை எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே, அந்த மாதிரி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இதை நடத்துங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் அவருடைய மனசில் கேட்டாராமா, எப்பா உனக்கு எத்தனை பேரை தந்திருக்கிற, நீ கணக்கு போட்டுட்ட, எல்லாம் ஓகே, இவ்வளோ நாளைக்குள்ள நீ முடிச்சிடலாம், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டாராமா. நான் உனக்கு என்ன செய்யணும், நீ பிளான் போட்டுட்ட, நீ யார் பணம் கொடுக்கணும் நீ முடிவு பண்ணிட்ட, ஒருத்தருக்கு எவ்வளவு வேணும் நீ முடிவு பண்ணிட்ட, எல்லாத்தையும் நீ முடிவு பண்ணியாச்சு, நான் உனக்கு என்ன செய்யணும், எந்த இடத்துல நான் இருக்கிறேன், நான் உனக்கு எவ்வளவு தரணும், இந்த பிலிவர் இவ்வளவு தருவாங்க, இந்த பிலிவர் இவ்வளவு தருவாங்க, நீ எல்லாத்தையுமே எழுதிட்டேன், நான் என்ன செய்யணும் உனக்கு. அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தில் எழும்பின உடனே உடஞ்சிட்டாராம். அப்படியே அந்த பேப்பரை எடுத்து சின்ன சின்ன துண்டு துண்டா கிழிச்சு அதை குப்பை தொட்டியில போட்டுட்டு ஆண்டவரிடத்துல சொன்னாராமா, ஆண்டவரே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் லிஸ்ட் போட்டு இவங்கெல்லாம் இவ்வளவு கொடுக்கணும், நீங்க இதை செய்யுங்கன்னு கொடுக்கறதுக்கு நான் வரல, நான் யாரையுமே நம்பல, இந்த ப்ராஜெக்ட்ல முழுக்க முழுக்க வேற யாருமே வேண்டாம், நீங்க மட்டும் எனக்கு இருந்து பண்ணுனா போதும், நீங்க மட்டும் இருந்து எனக்கு செஞ்சா போதும், நீங்க தான் முதன்மையானவர் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் அன்றைக்கு ஒப்பு கொடுத்து அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த திருச்சபையை ரொம்ப அழகா கட்டி முடிச்சு கர்த்தரே அதுல மகிமைப்பட்டார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை, நம்ம திட்டங்கள் போடுவது பெருசு இல்லை, நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கிறது பெரியதல்ல, நீங்க என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். ஆனா நீங்க பண்ணும்போது என்ன யோசிக்கணும்னா, முதல்ல எனக்கு இவங்க பணம் கொடுத்தாங்க நான் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு லோனு கிடைச்சிச்சு நான் பண்ணிட்டேன், எனக்கு சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்றாங்க நான் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லுவோம். ஆனா இன்றைக்கு ஒரு ஆயத்தோன்னு வரும்போது அதுல நீங்க ஜெபிக்க வேண்டியது ஒண்ணு என்ன அப்படின்னா, அதுல ஆண்டவர் எங்க இருக்கிறார், அதுல ஆண்டவர் எங்க இருக்கிறார், அதுல ஆண்டவருடைய கரம் இருக்கா, அதுல ஆண்டவருடைய சித்தம் இருக்கா, அதுல ஆண்டவருடைய விருப்பம் இருக்கா, ஆண்டவரே நீர் இதுல பிரியப்படுகிறீரா, உமக்கு சித்தமானா இதை வாய்க்க பண்ணுங்க, உமக்கு சித்தம் இல்லைன்னா இதை தடுத்து போடுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோமான்னு கேட்டா நிறைய நேரத்துல நமக்கு என்ன இருக்குதோ நம்ம துணிகரமா டக்குன்னு நம்ம பண்ணிடுறோம். ஆனா ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் வாய்க்க பண்றார், அவர் ரொம்ப ஞானம் உள்ளவர், எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டுதான் நம்ம செய்யணும்னு அவர் விரும்புறதில்லை. ஆனா நான் நம்புறேன், அவருடைய நாலேஜோட நம்ம பண்ணணும்னா நமக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா இடரலே இல்லை. அதனால இந்த ஆயத்த ஜெபத்துல நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே இந்த ஜெபத்துல உங்க சித்தம் இருக்கட்டும் ஆண்டவரே, உங்க விருப்பம் இருக்கட்டும் ஆண்டவரே, உங்க கரம் இதோட இருக்கட்டும் ஆண்டவரே, உங்க நடத்துதல் இதோட இருக்கட்டும் ஆண்டவரே, நீங்க இல்லாம நாங்க ஒன்னும் செய்யவே முடியாது.